முக்கியமான செய்தி. இது நாம ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகளை முதலாவது செய்தியாக வச்சுக்கலாம். சஹீஹ் முஸ்லிமில் 6077 வாசிலா இப்னுல் அஸ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யகூலு சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்னல்லாஹு இஸ்தஃபா கினானத. நபி அவர்களுடைய நஸப் சம்பந்தமாக பேசுறது தான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட். அதை பேசுற நேரத்தில் எல்லாரும் இந்த ஹதீஸை சொல்லித்தான் ஆகுவார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் அடிக்கடி சொல்லப்படுவது இல்லைன்னா நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்னல்லாஹு இஸ்தஃபா கினானா, கினானா என்கின்ற அந்த கோத்திரத்தை மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய பிள்ளைகள் பரம்பரையில் இருந்து அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தார். யாரை தேர்ந்தெடுத்தா? கினானாவை. பாருங்க, இன்னல்லாஹு இஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய அந்த பிள்ளைகள்ல இருந்து கினானாவை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். வஸ்ஸஃபா குரைஷம் மின் கினானா, கினானாவுடைய பிள்ளைகள் பரம்பரையில இருந்து வரக்கூடியவர்கள் குரைஷ். இது சும்மா சாதாரணமாக விளங்கணும்னா உதாரணமா, இஸ்மாயில் உதாரணத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு 2 பிள்ளைகள் வைங்க. அந்த 2 பிள்ளைகள்ல அவர்களுக்கு ஒரு 4-5 பிள்ளைகள் வைங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கு இதுல கினானாவெல்லாம் செலக்ட் பண்ணா மற்றவங்களை விடுறான்னு அர்த்தம். இந்த கினானாலா இருந்து என்ன செய்யுது? பிள்ளைகள் பரம்பரையாக தெரிவு செய்யுதுன்னா அதுல ஒரு செட் அல்லாஹ் என்ன செய்யறான்? குறைஷியை செலக்ட் பண்றான்னா அவங்க கினாலின் அர்த்தம். கினானாலிருந்து வராங்க அர்த்தம். கினானாவுடைய அடுத்த சகோதரர்லேருந்து வந்தவங்க அல்ல, கினானாலிருந்து கினானாலிருந்து வாரவங்க அர்த்தம். சரி, குறைஷ் வந்துட்டாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்ற வஸ்ஸஃபா மின் குறைஷின், குறைஷிகளுடைய பரம்பரையிலிருந்து பனு ஹாஷிம், பனி ஹாஷிம், ஹாஷிமுடைய பிள்ளைகளை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். அப்ப குறைஷிகள் பல இதுல போகும். அதுல ஹாஷிம குறைஷ் என்றது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது 10க்கு பிறகு வரக்கூடிய பாட்டனார்கள் ஒருவர் குறைஷ். அவருடைய லக்கப், அது லக்கப்னா அது சிறப்பு பெயர், பட்ட பெயர்னு சொல்லுவோமே அது. அதுல இருந்து பனு ஹாஷிம அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிமிலிருந்து அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான். பனு ஹாஷிமிலிருந்து அல்லாஹு தஆலா என்னை தேர்ந்தெடுத்தான் அப்படி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல நம்ம இன்னொன்று வழங்கலாம். உலக மக்களிலிருந்து அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றது சொல்லலாம். ஏன்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத் பரம்பரையிலிருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? கினானாவை செலக்ட் பண்ணி, கினானாலிருந்து குறைஷை செலக்ட் பண்ணி, குறைஷிலிருந்து பனு ஹாஷிமை செலக்ட் பண்ணி, பனு ஹாஷிம்ல இருந்து எத்தனையோ பேர் இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட செலக்ட் பண்றான். சரி, கினானாவை செலக்ட் பண்ணி வரக்கூடிய அந்த இஸ்திஃபா இருக்குது, முஸ்தஃபாண்டா செலக்ட் பண்ணப்பட்டவர். இஸ்திஃபா என்று சொன்னால் இது மார்க்க ரீதியான அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தேர்வா அல்லது இந்த உலகியல் ரீதியாக நல்ல சிறப்புகள் கொண்ட சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா செய்த தேர்வான்னு கேட்டா இரண்டாவது தான் சரி. ஏன்னா கினானா எல்லாரும் முஸ்லீமாக இருக்கல, கினானா எல்லாரும் நல்லவர்களா என்ன செய்யல இருக்கல. அதனால கினானாவை தேர்ந்தெடுத்தான் என்பதும் குறைஷிகளை தேர்ந்தெடுத்தான் என்பதும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்னால், இஸ்லாம் என்பதற்காக அல்ல, உலகியல் ரீதியாக தகுதி அவர்கள்ட்ட என்ன செய்தது இருந்தது என்பதற்காக. அதனால தான் சொல்றோம், அல்லாஹ் தஆலா எல்லா மொழிகளும் சமம், எல்லா ஊரும் சமம், எல்லா மனிதர்களும் சமம் என்ற வார்த்தை ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இன்னொரு வகையில் அதுல ஒரு ஹக்கீக்கத்தொண்டு குறையுது. அது என்னடா, அல்லாஹ் தஆலாவுடைய தேர்வு சும்மா வெறும் தேர்வு என்ற வார்த்தை அதுல என்ன செய்கிறது இருக்கிறது. வெறும் தேர்வு என்ன? எந்த சிறப்பில் சும்மா அல்லாஹ் செலக்ட் பண்ண மாதிரி நம்மட வேலைக்கு சும்மா ஒரு ஆள் என்ன செய்ய மாட்டோம், செலக்ட் பண்ண மாட்டோம். இந்த உலக ரீதியாக ஒரு தகுதியை வச்சு நம்ம என்ன செய்வோம், செலக்ட் பண்ணுவோம். அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்புற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு நபி கட்டாயம் அல்லாஹ் செலக்ட் பண்றான் சொல்லலாம். இறுதி தூதர் அல்லாஹ் இப்ப செலக்ட் பண்றான். டோட்டல் சமுதாயத்துக்கு ஒரு தூதர் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உருவாக்க போறான். இங்கதான் பிரச்சனை. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை தேர்வு செய்யறான்னா நிச்சயமா அந்த சமுதாயத்துக்கு ஒரு ஃபضل உண்டு. அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்துல ஒரு கோத்திரத்தை தெரிவு செய்யறான்னா நிச்சயமா அந்த கோத்திரத்துக்கு ஒரு ஃபضل உண்டு. அதுல ஒரு அல்லாஹ் தஆலா செலக்ட் பண்றான்னா அவருக்கு ஒரு ஃபضل என்ன உண்டு, சிறப்பு உண்டு. இந்த சிறப்பு அவர்களுக்கு உண்டு, அஃதலியத் உண்டு, இந்த சிறப்பு உண்டு என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த வார்த்தை இமாம் இப்னு தைமியா தனது நூல்ல சொன்னதுக்காக வேண்டி இப்னு தைமியா அரபுத்துவத்தை என்ன செய்தாரு, போதித்தார் என்று என்ன செய்தாங்க, எழுதி இருக்கிறார்கள். உண்மையில அவர் அரபுத்துவத்துக்காக சொல்லல, அல்லாஹ்வுடைய தேர்வு உலக மக்களுக்கு தூதை கொண்டு போவதற்கு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான்னா நிச்சயமாக என்ன அந்த சமுதாயத்திட்ட ஒரு சில சிறப்பம்சங்கள் இருக்க போய் தான் தேர்ந்தெடுக்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அல் ஹிலாஃபத்து ஃபீ குரைஷ், ஆட்சி என்பது குறைஷிகளில் தான் உண்டாகும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல் ஹிலாஃபத்து ஃபீ குரைஷ் மா அகாமுத்தீன்,
அவர்கள் மார்க்கத்தை நிலைநாட்டும் காலமெல்லாம். இதுவரைக்கும் மார்க்கத்தை நிலைநாட்டும் காலமெல்லாம் தகுதி யார்கிட்ட ஒப்படைக்கப்படணும்? அவர்கள்ட்ட தான். அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினரோடு அந்த கிலாபத் டைம்ல பேசுற நேரத்தில் எப்படி சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும் ஆட்சி என்பது எங்கள்ல தான் சொன்னார் ஒரு வார்த்தை. அபூபக்கர் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் ஆட்சி என்பது எங்கள்ல தான், எங்கட சிறப்பு உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள். கோத்திரவாதம் பேசல. அவர் ஹதீஸ் என்ன செஞ்சாரு? அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசினார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த புரிதல் இல்லாதனால சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு மறுபடியும் எடுத்துட்டாங்க. எது? இந்த ஹதீஸ் எங்கெங்கெல்லாம் போய்க்கன்னு பாருங்க, எந்தெந்த கோணத்துல எல்லாம் போய்க்கன்னு பாருங்க. இதை எடுத்துட்டாங்க. ஏன்? அல் கிலாபத்து மின் குரைஷ், அதாவது ஆட்சி என்பது குறைஷிகள் என்பது ஒரு இனவாதம் பேசுது. அப்படி இல்லை, அப்படி அல்ல. லீடர்ஷிப்புக்கான தகுதி அல்லாஹு தாலா கண்டதனால் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தை தேர்ந்தெடுத்தான் தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஒழிய இந்த அஃதலியத் மார்க்க ரீதியான சிறப்பு என்பது அல்ல. இது அல்லாஹு தாலா தகுதி என்ற அடிப்படையில் செலக்ட் பண்ணான் என்பதை நம்ம என்ன செய்யணும்? உலக தூதுவத்திற்காக அல்லாஹ் அரபை செலக்ட் பண்றான். நான் கேட்கிறேன், உலகத்துல எல்லா மொழியும் சமம் என்கின்ற அடிப்படையில் இருந்தால், மொழி சமம் என்கின்ற அடிப்படையில் இருந்தால் ஏன் அரபு அல்லாஹு தாலா என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய தேர்வு இஸ்திஃபா. இஸ்திஃபாண்டா என்ன? தேர்வு. நிச்சயமாக ஒரு விஷயம் உண்மை, மொழியால் ஒருத்தருக்கு சிறப்பில்லை, ஒரு மொழி தாழ்வு ஒரு மொழி உயர்வு என்பது இல்லை. எல்லா மொழிகளும் இந்த உலகத்தில் பேசுகின்ற அடிப்படையில் சமம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது உண்மை. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் அரபுக்கு ஏனைய மொழிகளை விட சிறப்பில்லாமல் அல்லாஹ் குர்ஆனுக்கு அரபு மொழியையும் உலக தூதுக்கு அரபு மொழியையும் செலக்ட் பண்ணினான் என்பது தவறு. அது தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக சிறப்பு இருக்க போய் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், குர்ஆனன் அரபியன் முபீன் அப்படி என்ற அல்லாஹ் தெளிவான அரபு மொழியில் நாம் இதனை என்ன செய்திருக்கிறோம்? அதாவது இறக்கி வைத்திருக்கிறோம். உலகியல் ரீதியாக அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. உலகியல் ரீதியான ஒப்புவமையில ஒப்பிட்டீங்கன்னா இதுல என்னது? ஒரு சிறப்பு உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ் இஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய பரம்பரையிலிருந்து கினானாவையும், வஸ்தஃபா குரைஷம் மின் கினானா, கினானாலிருந்து குரைஷையும், வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாஷிம், அதிலிருந்து பனு ஹாஷிமையும், வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிமிலிருந்து என்னையும் அல்லாஹ் தேர்வு செய்தான் என்பது இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு அஃதலியத் உண்டு, தகுதி உண்டு. என்னது உண்டு? அவர்கள்ட்ட ஒரு சிறப்பு என்பது ஒன்று உண்டு. வரலாற்றுன்னு நம்ம எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், விருந்து கொடுக்காத ஒரு சமுதாயத்தை கெட்டவர்களாக மற்ற எல்லா சமுதாயத்தையும் விட அதிகமாக பார்த்த சமுதாயம் அரபு சமுதாயம். அரபு சமுதாயம் வாக்கு மீறலை ஜாகிலிய காலத்திலும் மிக முக்கிய அதாவது பெரிய கொடுமையாக பார்த்த ஒரு சமுதாயம் அரபு சமுதாயம். அன்புள்ள சகோதரர், இதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஒற்றுமைப்படுத்துவதில் அவர்கள் அவசரமாக முடிந்த ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம். இன்றைக்கும் அவர்களுடைய எழுத்துக்கள் அதை பார்க்கலாம். தீன் இல்லாததுனால அல்லாஹ் என்ன செய்யறான்? தீன்ல ஏற்பட்ட குறையால துண்டாடி விட்டான்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனாலதான் மா அகாமுத்தீன், தீனை அவர்கள் நிலைநாட்டும் காலம் எல்லாம் என்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு செய்தியில் சொன்னார்கள், லா யஸாலு ஹாதா தீனு காயிமன் ஹத்தா யம்லி ஃபீஹிம் 12 கலீஃபா, இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும் அவர்களில் 12 கலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும். குல்லுஹும் மின் குரைஷ், அத்தனை பேரும் குறைஷிலிருந்து வருவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அரபத்துவவாதம் பேசுவது என்பது அல்ல. இது அரபத்துவவாதம் பேசுவது என்பது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.